நவம்பர் 11, 2023 ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிற பையன் ஆஃபீஸ் ஹவர்ஸ்லேயே வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவனோட பில்டிங்கோட மாடியில் போயிட்டு மேலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஸோ போலீஸ் என்கொயரி ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஸ்டாக் மார்க்கெட் ஏதோ பணத்தை போட்டு இழந்ததாக சொன்னாங்க. பட் டீட்டெயிலாக என்கொயரியில் தான் தெரிய வந்தது, அவர் பேங்க்லேருந்து லோன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அவர் இறந்துட்டார். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் சென்னையில் மட்டும் இல்லை, இந்தியாவும் இன்னும் மற்ற கண்ட்ரீஸ்லையும் இது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்குற விதம் தான். ஏதோ மொபைல் அப்ளிகேஷனில் ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணோம், ஒரு பை அண்ட் செல் பண்ணோம், ட்ரேட் பண்ணால் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான். பட் இதோட விளைவு என்ன அப்படின்னா, குடும்பத்துக்குள்ளேயே ப்ராப்ளம் வந்துடுது, சொசைட்டியில் தலை காட்ட முடியல, கடைசியில் ஒரு மென்டல் டிப்ரெஷனுக்கு ஆளாகி சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட ஆயிடுறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்கா ஒருத்தருக்கும் ஒரு விதமான அபிப்பிராயம் இருக்கும். ஒரு சிலர் எனக்கு 5,000 சம்பாரிச்சா போதும், இல்லை 10,000 சம்பாரிச்சா போதும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில மெட்ரோ சிட்டியில் இருக்கிறவங்கள கேட்டாக்கா அவங்களுக்கு மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு இஎம்ஐ கட்டுறதோ இல்லை ஒரு கார் இஎம்ஐ கட்டுறதோ இந்த மாதிரி. ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ் மேஜராக மீட் பண்ணாலே அவங்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க, ஏன்னா மற்றதெல்லாம் சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு விதமான பெர்செப்ஷன் இருக்கும் மார்க்கெட்டை பார்க்குற விதத்தில். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க்கை மீட் பண்ணி ஆகும். இதுதான் ரைட் ஆன்சர். இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க் இந்த வார்த்தையே புதுசாக இருக்கும், ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது எனக்குமே இப்படின்னா என்னன்றதே தெரியாது. ஏன்னா வெறும் ட்ரேட் பண்ணால் போதும், ப்ராஃபிட் வந்தால் போதும் தான் இருந்தேன். பட் நீங்கள் இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க் மீட் பண்ணி ஆகணும். இந்த இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க்ன்ற வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்தியாவில் பார்த்தா ஸ்கூல் சிஸ்டம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஸ்டேட்லேயும் ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எல்லா ஸ்டேட்லேயும் சொல்கிறேன் நான். ஒரு ஸ்டூடெண்ட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னா மினிமம் 35 மார்க்காவது எடுத்தாகணும். 100க்கு 100க்கு 35 எடுத்தால் தான் அவர் பாஸ் பண்ணதான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஒருவேளை 35 கீழே எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் ஃபெயில் கேட்டகரின்னு அந்த ரிப்போர்ட்டில் பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் சிஸ்டம், பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன் ஸ்கூல் சிஸ்டமில் பாஸ் மார்க் 35ன்றதுனால இண்டஸ்ட்ரியோட பெஞ்ச் மார்க் ஸ்கூல் சிஸ்டத்தில் 35%. 35% எடுத்தால் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டால் பாஸ் பண்ண முடியுமே. சரி, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருவோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க்ன்றது ஒரு டார்கெட், ஏன்னா அதை மீட் பண்ணால் தான் நீங்கள் மினிமம் பாஸ் பண்ண மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேடிங் பெஞ்ச் மார்க்கை மீட் பண்ணி ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெஞ்ச் மார்க் மீட் பண்ணி ஆகணும். யாருக்கு எது செட் ஆகுன்றது நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க்கே மீட் பண்ணல. எதுக்கு இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க் மீட் பண்ணணும்? ஒருவேளை நான் இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க்கே மீட் பண்ணல, நான் ரேண்டமாக ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஏதோ காலையில் வரேன், மொபைலோ சிஸ்டமோ ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறேன், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இல்லை எப்பயாவது ஒரு தடவை தான் ஏதோ ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குகிறேன். இப்படி நீங்கள் இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க்கே நீங்கள் மீட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்கன்ற டேரெக்ஷனே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சிலர் ட்ரேட் பண்ண உடனே அவங்க அக்கௌண்ட்டில் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வரதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க, எனக்கு 500 ரூபா வந்துருச்சு, 1000 ரூபா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க்கை மீட் பண்ணாங்களான்னு கேட்டால் அது அவங்களுக்குமே தெரியாது, ஏன்னா அதுக்கு அவேர்னஸ் இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க சின்ன சின்ன ப்ராஃபிட்டை பார்த்துட்டு சந்தோஷமாயிடுவாங்க. பட் நாளடைவில் அது என்ன ஆகும்னா அவங்க அக்கௌண்ட்டையே அதை வாஷ் அவுட் பண்ணுற அளவுக்கு அவங்கள அறியாமலே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க் மீட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் வீடியோவில் இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க் ட்ரேடிங்க்கு எவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெஞ்ச் மார்க் எவ்வளோன்றதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும், எவ்வளோ பெர்சன்டேஜ் மீட் பண்ணணும் ஒன்றுலையும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஆன் ட்ராக்கில் தான் இருக்கிறாங்கன்றதை என்ஷூர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.